உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? தப்பா யோசிக்காதீங்க, தப்பிக்க வழி இல்லாம தத்தளிக்காதீங்க. இதை தான் மகான்கள் எப்போதுமே சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கும் பொழுது எண்ணங்களை சரிப்படுத்துங்க. எண்ணங்களை நம்ம சரிப்படுத்தாம கண்டபடி விட்டுட்டோம்னு சொன்னோம்னா சில இடங்கள்ல சிக்கிக்கிறோம். ஏதோ நம்மளுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரையே நம்மையே சிக்கிக்க வச்சுக்கிறோங்கிறாங்க வேதாத்ரி மகர்ஷி. அதுதான் கவலை அப்படிங்கிறாரு. அங்க சிக்கிட்ட பிறகு தப்பிக்க வழி இல்லாம தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போனா சில நேரத்துல எங்க போனாலும் அடி விழும், அங்க போனாலும் அடி விழும். என்ன செய்யறது? இந்த உள்ளுக்குள்ளாரையே திரும்ப என்ன செய்வோம்னா தப்பா யோசிப்போம். தப்பு தப்பா யோசிச்சு தப்பிக்கிறதுக்கு இல்லாம தத்தளிக்க வேண்டாம். அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் செய்தோம்னா வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? தப்பா யோசிக்காதீங்க, தப்பிக்க வழி இல்லாம தத்தளிக்காதீங்க. இதை தான் மகான்கள் எப்போதுமே சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கும் பொழுது எண்ணங்களை சரிப்படுத்துங்க. எண்ணங்களை நம்ம சரிப்படுத்தாம கண்டபடி விட்டுட்டோம்னு சொன்னோம்னா சில இடங்கள்ல சிக்கிக்கிறோம். ஏதோ நம்மளுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரையே நம்மையே சிக்கிக்க வச்சுக்கிறோங்கிறாங்க வேதாத்ரி மகர்ஷி. அதுதான் கவலை அப்படிங்கிறாரு. அங்க சிக்கிட்ட பிறகு தப்பிக்க வழி இல்லாம தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போனா சில நேரத்துல எங்க போனாலும் அடி விழும், அங்க போனாலும் அடி விழும். என்ன செய்யறது? இந்த உள்ளுக்குள்ளாரையே திரும்ப என்ன செய்வோம்னா தப்பா யோசிப்போம். தப்பா யோசிச்சு தப்பிக்கிறதுக்கு இல்லாம தத்தளிக்க வேண்டாம். அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் செய்தோம்னா வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.